புதுச்சேரி அடுத்த கும்பாக்கம் பகுதியில் வங்கி லோன் கட்ட தவறிய பொதுப்பணித்துறை ஊழியரின் இருசக்கர வாகனத்தை திருடர்கள் போல லாக்கை உடைத்து எடுத்து சென்ற வங்கி ஊழியர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அக்பர் அலி வழங்கிட கேட்கலாம். அக்பர் அலி, வணக்கம். என்ன நிகழ்ந்தது? தொடர்ந்து இந்த இருசக்கர வாகனத்தின் உரிமையாளர் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? விவரங்கள் என்ன? வணக்கம். புதுச்சேரி கொம்பாக்கம் பகுதியில் வங்கி லோன் கட்ட தவறிய பொதுப்பணித்துறை ஊழியரின் இருசக்கர வாகன ஹேண்டில் பாரை காலால் உடைத்து திருடர்கள் போல் வாகனத்தை எடுத்து செல்லும் வங்கி ஊழியர்களின் சிசிடிவி காட்சி வெளியாகி வைரலாகி வருகிறது. புதுச்சேரி கொம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பொதுப்பணித்துறை ஊழியர் ஒருவரின் வாகனம் அவரது வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் மர்ம நபர்கள் யாரோ அவரது வாகனத்தை அங்கிருந்து எடுத்துச் சென்றனர். இது குறித்து அவரது வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது இளைஞர் ஒருவர் முகமூடி அணிந்து வந்து அங்கும் இங்கும் நோட்டமிட்டு பின்னர் வாகனத்தின் மீது அமர்ந்து காலால் ஹேண்டில் பேரின் சைடு லாக்கை உடைக்க முயற்சி செய்கிறார். அப்போது மேலும் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வந்து இருவரும் ஹேண்டில் பாரை பிடித்து சைடு லாக்கை உடைத்து வாகனத்தை எடுத்து செல்கின்றனர். இது குறித்த சிசிடிவி காட்சிகளோடு வில்லியனூர் காவல் நிலையத்தில் பொதுப்பணித்துறை ஊழியர் புகார் அளிக்க வந்தபோது அவரை தொடர்பு கொண்ட தனியார் வங்கி ஊழியர்கள் வங்கி லோன் 2 மாதம் கட்ட தவறியதால் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்துவிட்டதாக தகவல் தெரிவித்ததாகவும் அதனால் போன் பேசியபடி காவல் நிலையத்தில் புகார் ஏதும் கொடுக்காமல் வெளியே சென்றதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்தனர். மேலும் வெளியே செல்லும் போது அவரது பெயர் மற்றும் முகவரி உள்ளிட்டவைகளை அவர் ஏதும் கொடுத்து விட்டு செல்லாததால் அவருடைய பெயர் முகவரியை போலீசார் கொடுக்க மறுத்தனர். மேலும் வாகனத்தை மட்டும் வந்து உரியவரிடம் ஒப்படைத்ததாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்தது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பெயர் முகவரி தெரியவில்லை என கூறும் போலீசார் வாகனத்தை எப்படி உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர்? வங்கி ஊழியர்கள் 2 பேர் மாதம் லோன் கட்டவில்லை என பேசியுள்ளதாகவும் அதனால் வந்து வாகனத்தை எடுத்து சென்றதாகவும் கூறுகின்ற போலீசார் அவரது பெயர் முகவரியை ஏன் வாங்கவில்லை, ஊழியர்களிடம் 2வது சாவி இருக்கும் போது அதை பயன்படுத்தாமல் முகமூடி அணிந்து வந்து சைடு லாக்கை உடைத்து எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் ஏன் என்பது குறித்து போலீசார் ஏன் விசாரணை செய்யவில்லை உள்ளிட்ட பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் வங்கி ஊழியர்கள் திருடர்களை போல் முகமூடி அணிந்து வந்து நோட்டமிட்டு ஹேண்டில் பாரை பிடித்து சைடு லாக்கை உடைத்து வாகனத்தை எடுத்து செல்லும் வீடியோ தற்போது புதுச்சேரியில் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி அக்பர் அலி. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.